$1 அடுத்தவருக்கு $3 அடுத்தவருக்கு $1000 $1 போக முடியாத அந்த வயலில் $1000 இன்னைக்கு மதிப்பு $1 $110 $1,10,000 போயிடுச்சு. இதே மாதிரிதான் ஒரு மனிதனை ஆண்டவர் எடுக்க வேண்டும். ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறப்போ அந்த மனிதனை ஆண்டவர் உயர்த்துவார். அருமையா அந்த பிள்ளை சிமியோன் லூக்கா 1ஆம் அதிகாரம் தேவ பக்தி உள்ளவனாய் காணப்பட்டார். அவருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். எந்த மனிதன் சிமியோன்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம், ரட்சியத்தை கண்கள் வர காத்திருந்ததுன்னு சொல்றார். அதே மாதிரி ஆண்டவருக்காக நான் காத்திருந்து ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்து ஆண்டவர் கர்த்தருக்காக காத்திருப்பது புது பலன் அடைந்து கழுவை போல் செட்டைகள் அடைந்து உயர பரப்பாளர்களுக்கு வேலை சொல்லுது. யார் கர்த்தருக்காக காத்திருந்து ஜெபிக்கிறோமோ அந்த பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவார். ஒருவேளை பாஸ்டர் பரணி ஐயா இந்த பகுதியில ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால சைக்கிள்லயோ 2 வீலர்லயோ வர முடியாது, புது ஆடையாகும். அப்படிப்பட்ட பகுதியில இந்த மக்களுக்காக ஆண்டவரை எடுத்து இருளை வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக குடியினாலும் விபச்சாரத்தினாலும் வேசித்தனத்தினாலும் லஞ்சாங்கத்தினால் அடிமைப்பட்ட மக்களுக்கு, அதனால் வியாதினால் பாதிக்கப்பட்டு லிவருக்கு போய் கிட்னிக்கு போய் கிட்னி மரணப்படுத்த இருக்கும் மக்களுக்கு காஸ்பல் சொல்லி அந்த மக்களுக்கு காத்திருந்து ஜெபித்ததால் ஆண்டவர் உயர்த்தினார். உன் பிள்ளைகளை காண்பார் என்ற வார்த்தைப்படி உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நான் உனக்கு இந்த விதிக்கிற கட்டளையை கருத்தாய் கை கொள்வாயால் உலகத்துள்ள சகல ஜாதிகளின் மேன்மையாக வைப்பேன். நீ பூமியில் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகையில் ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் மாபேசுகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படுவது என்று சொல்லப்படுது. ஒருவேளை அன்பு சகோதரர் ஆண்டுடைய சன்னிதானத்தில் காத்திருந்து இந்த பகுதி மக்களுக்காக ஜெபிக்கிறப்போ இந்த பகுதி மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார். அவர் குடும்பங்களை ஆண்டவர் உயர்த்திக்கிறார். ஏற்ற காலத்துல அந்த மகளுக்கு நல்ல கணவரை கொடுத்து ஏற்ற உற்பத்தி காலத்தில் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இது பெரிய காரியம். நீங்கள் நாமும் எத்தனையோ வேதனை, எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ உங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகளுக்கு விடுதலை தரும் ஆண்டவர். நீங்க யாரா இருக்கலாம், எந்த மதமா இருக்கலாம், எந்த இனமா இருக்கலாம், எந்த மொழியும் பேசலாம். ஆண்டவர் மொழியை பார்க்கிற, மதத்தை பார்க்கிற, படிப்பை பார்க்கிற, அந்தஸ்தை பார்க்கிற. நீ பாவியா நல்லவனா பார்க்கிற. பாவிகளை வச்சுக்க கிறிஸ்து உலகத்தில் வந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அப்படிப்பட்ட ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு மனிதனோடு பேசிக் கொண்டிருந்தேன். என்னுடைய டிரைவர் 2 பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகள், 20 வயது பெண் பிள்ளைகள். அவருக்கு ஒரு சின்ன இடம், அந்த சின்ன இடத்தை அவருடைய சகோதரர்கள் கொடுக்க மாட்டாங்க. மொத்தமே 2 சென்ட் கூட கிடையாது, 450 சதுர இல்லை. இவர் பார்த்து கேட்கிறார், தம்பிக்கு கொடுக்க மாட்டார் அண்ணன். அந்த வேதனை என்ன, அவருடைய மகன் இப்பொழுது வியாதிப்பட்டு வேலைப்படுகிறார். ஒருவேளை இதுதான் ஆண்டுடைய கட்டளை. நீ உள்ளத்தில் அன்பு கொள்வது போல பிறத்தில் அன்பு கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டுடைய பிரதான கட்டளை. அந்த அன்பு கூறுறப்போ உங்களுடைய ஒருவேளை எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அவர்களிடம் எனக்கு குழந்தை இல்லை, ஆண்டுடைய குழந்தை தருவாரா நம்மை உணர்ந்து தன் பிள்ளைகளை உணர்ந்துவியா பாவங்களை மறைக்க வாழ்வடைய மாட்டார்கள். அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோனோ இறக்கம் பெறுவார்கள். எந்த மனிதன் தன்னை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாரோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் அந்த சகோதரோடு வந்திருக்கிறார். ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம்
வாழ்க. அன்பின் தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் அன்பு சொத்து கொடுக்கப்பட்ட குழந்தைக்காக நினைச்சு மகளே மகளே நீ போடாக்கூடியாய் பெருவாய் என்று உன்னை வாழ்த்துகிறேன். உன்னுடைய சமாதானம் எப்பொழுது உன்னோடு தங்கியிருக்கிறது. இந்த வீட்டிற்கு சமாதானம் என்று சொன்ன தகப்பன் அல்லவா, ஒரு விசை கூட அந்த சகோதரர் கொடுத்த சமாதானத்தை எங்களுக்கு தாங்க என்று ஏற்கனவோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில நான் ஒரு வியாதியோடு இருக்கிறேன்ப்பா, குழந்தை பாக்கி இல்லாம இருக்கிறேன்ப்பா, மன உளைச்சல் இருக்கிறேன், ஒரு அமைதி இல்லாத வாழ்வில் எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு விரோதமாய் செய்தியை கட்டுக்கு வைக்கப்பட்டிருப்பா, அந்த செய்தியை கட்டுரை நிமித்தம் எனக்கு அசங்காமி தொல்லை இருக்குப்பா, மரணத்தை நோக்கி கடந்து போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா, எனக்கு ஒரு வாழ்வு தர மாட்டீங்களா, ஒரு விதமான வியாதி, என் லிவர் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், என் கிட்னி பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், நான் இவ்வளவு நாளா குடிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப குடிப்பழக்கத்தை நான் விட்டுட்டேன், மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க குடியை விட்டதால இந்த கஷ்டம் சொல்றாங்க, ஆனா நான் குடிக்க விரும்பலப்பா, நீ உன் சுகத்தை தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்காக உங்களுடைய பிரசன்னம் தகப்பனே இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷன்ல வந்த உண்மையாகவே நாங்கள் ஒரு அன்பை பெற்றுக்கொள்ள, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள நீங்க இறங்கி வாங்கப்பா, உங்களுடைய பிரசன்னம் வரட்டும், உங்களுடைய வழியிடத்தில் வரட்டும், ஒவ்வொருவரோடு நீங்க ஆசீர்வதிங்க, வழியிடத்துங்க. மீட்பு இயேசு மூலம் ஜெபம் கேட்கும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதி